Hello students, welcome Somukala official channel. Easy method of multiplication la நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 13th table. நம்ம 12th table வரை கம்ப்ளீட் பண்ணி இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா 13th table ரீச் பண்ணிக்கிறோம். எப்பவும் போல நான் டேபிள்ஸ் ரைட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும் என்ன ஃபார்முலானா நம்ம தேர்ட் டேபிளில் என்ன பேஸ் பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணணுமோ அதே தான் இங்கேயும் வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். எக்ஸ்ட்ரா வந்து ஃபஸ்ட்டு டிஜிட்ஸில் வந்து நீங்கள் தேர்ட் டேபிளில் வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். தேர்ட் டேபிளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு நம்பரை வந்து 3 times ரிப்பீட் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. அதாவது தேர்ட் பிளேஸில் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்கும். தேர்ட் பிளேஸில் வந்து என்னென்னா ஒரு தேர்ட் பிளேஸில் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நம்பரை நம்ம ஒமிட் பண்ணிடுவோம். ஒன் நம்பர் வந்து ஒமிட் ஆயிரும், நம்பர் ஒமிட்டட். அப்போ வேணால் 4னா 4க்கு நெக்ஸ்ட்டு நம்பர் 5 ரைட் பண்ணாமல் 5 ஒமிட் பண்ணிவிட்டு 6 ரைட் பண்ணுவோம். அந்த மாதிரி அதே மாதிரி 7 4 இந்த ரெண்டு நம்பர் வந்து மெயின் ரோல் பண்ணும். 7 4 தேர்டு டேபிள், 13th டேபிள், 7th டேபிள். இப்போ தேர்ட் டேபிள் நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலும் தெரியும், 7th டேபிள் பார்த்துருந்தீங்கனாலும் தெரியும். இப்போ 13th டேபிள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த 7 4 மட்டும்தான். இந்த 7 4 ரெண்டு நம்பரை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த டேபிளையே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதோட ஃபஸ்ட்டு டிஜிட்டில் தேர்ட் பிளேஸில் நம்ம ஒரு நம்பரை ஒமிட் பண்ணி ரைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது, செகண்ட் பாயிண்ட் என்னென்னா 7 4. ஸோ நீங்கள் இப்போ டேபிளுக்குள்ளே போகலாம். நம்ம என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து டேபிள் நான் ரைட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன், அடுத்த ஸ்டெப் என்னென்னா ஃபஸ்ட்டு எப்பவும் போல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 1 ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு 2, நெக்ஸ்ட்டு 3. 1 2 3 கம்ப்ளீட் பண்ணதையுமே நெக்ஸ்ட்டு அதோட 4th பிளேஸ் வரும்போது, அதாவது தேர்ட் 3 நம்பர்ஸ் ஆஃப்டர் என்ன பண்ணுறேன்னா ஒரு நம்பரை நம்ம ஒமிட் பண்ணிடுவோம். 4 மிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒன் என்னது 4 ஆஃப்டர் என்னது 5. ஸோ அதுக்கு அடுத்தது மறுபடியுமே 6 7. நெக்ஸ்ட் என்னது தேர்ட் பிளேஸில் என்ன ஆகிடுதுமா 1 நம்ம ஒமிட் பண்ணிவிட்டு 9. அதுக்கப்புறமா 10 11. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு என்னது 1 2 3. அதுக்கப்புறமா இதோட தேர்ட் பிளேஸில் 1 2க்கு அப்புறம் தேர்ட் பிளேஸ் வரும்போது என்ன ஆகுது ஒரு நம்பரை ஒமிட் பண்ணிவிட்டு 12 இல்லை 13. ஸோ இன்னொரு டைம் பாருங்கள் 1 2 இந்த 2 3க்கு அப்புறமா இங்கேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணி 1 செகண்ட் நம்பர் அப்புறமா ஒரு நம்பரை ஒமிட் பண்ணிவிட்டு 5. அதுக்கப்புறமா 6 7 ஒரு நம்பரை ஒமிட் பண்ணிவிட்டு 9. அதுக்கப்புறமா 9 10 11க்கு அப்புறமா ஒரு நம்பர் ஒமிட் பண்ணிவிட்டு 12 இல்லை 13. நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட்டு 11 to 20 கம்ப்ளீட் பண்ணுறோம். அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது 14. இங்கே 13 ஆஃப்டர் 14. ஸோ இது ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், நெக்ஸ்ட்டு தேர்ட் பிளேஸ். என்ன பண்ணுறீங்க, நெக்ஸ்ட்டு தேர்ட் பிளேஸ் வந்ததுக்கு முன்னாடி 4th பிளேஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நம்பரை நம்ம என்ன பண்ணிடணும் ஒமிட் பண்ணிடணும். மிஸ் பண்ணிவிட்டு 17 இல்லை 18. நெக்ஸ்ட்டு 1 2. அதுக்கப்புறமா 21 கிடையாது, ஒமிட் பண்ணிவிட்டு 22. நெக்ஸ்ட்டு 23 24. நெக்ஸ்ட்டு ஒரு நம்பர் ஒமிட் பண்ணிவிட்டு 25 இல்லை 26. இன்னொரு டைம் சொல்கிறேன், நீங்கள் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இங்கே தேர்ட் பிளேஸ் வரைக்கும் எந்த சேஞ்சஸும் இல்லை. அதே மாதிரி இங்கே தேர்ட் பிளேஸ் வரைக்கும் நீங்கள் நல்லா லிசன் பண்ணுங்கள். 1லேருந்து தேர்ட் பிளேஸ் வரைக்கும் நம்மளுக்கு எந்த சேஞ்சஸுமே இல்லை, 1 2 3. அதே மாதிரி இங்கேயும் 11 12 13 வரைக்கும் எந்த சேஞ்சஸுமே இல்லை, 14 15 16. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 4th பிளேஸில் நமக்கு வந்து ஒரு நம்பர் ஒமிட் பண்ணிவிட்டு 4 ஆஃப்டர் 5 இல்லாமல் 3 ஆஃப்டர் 4 இல்லாமல் என்னது 5. அதே மாதிரி இங்கே 16 ஆஃப்டர் 17 இல்லாமல் 8. நெக்ஸ்ட்டு என்னம்மா 6 ஆஃப்டர் நம்பர்ஸு. அதுக்கப்புறமா 5 ஆஃப்டர் 6 7 ஒரு நம்பர் ஒமிட் பண்ணிவிட்டு 9. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணியிருக்கிறீங்க 4th பிளேஸில் 18 ரைட் பண்ணிங்களா. அதுக்கப்புறமா 19 20 அப்படியே வருது. அதோட தேர்ட் பிளேஸில் என்ன ஆகுது 21 கிடையாது, ஒமிட் பண்ணிவிட்டு 22. அதே மாதிரி இங்கே 10 ஆஃப்டர் நம்பர்ஸ் 10 ஆஃப்டர் 10 ஆஃப்டர் 11. ஸோ 12 தேர்ட் பிளேஸில் 12 ஒமிட் பண்ணிவிட்டு 13. அதே மாதிரி இங்கே 22 ரைட் பண்ணிங்களா. அதுக்கப்புறம் 23 24 26 25 ஒமிட் பண்ணிவிட்டு 26. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கிறது 1 2 3 4th பிளேஸ் மாதிரி, அதாவது 3 நம்பர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு முன்னாடி 4th பிளேஸில் நீங்கள் சேஞ்சஸ் ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கு பின்னாடி 2 தேர்ட் பிளேஸ்லேருந்து அந்த நம்பருக்கு அடுத்த நம்பர்லேருந்து கவுண்ட் பண்ணுறீங்க.
1 2 தேர்ட் பிளேஸில் ஒரு நம்பர் சேஞ்சஸ் நடக்குது. அதுக்கப்புறமா 1 2 தேர்ட் பிளேஸில் சேஞ்சஸ். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு 3 நம்பர்ஸ் நீங்கள் ஆஃப்டர் நம்பர்ஸ் ரைட் பண்ணிவிட்டு ஃபோர்த்து பிளேஸில் நம்பர் சேஞ்ச் பண்ணுறீங்க. ஒரு நம்பரை ஒமிட் பண்ணிவிட்டு ரைட் பண்ணிவிட்டு அதுலேருந்து தேர்ட் பிளேஸ் 1 2 3 அங்கே ஒரு நம்பர் மிஸ் பண்ணிவிட்டு நம்ம ரைட் பண்ணுறோம். அதே மாதிரி 1 அங்கே ரைட் பண்ணி முடித்ததுக்கு பின்னாடி 1 2 தேர்ட் பிளேஸில் இது. ஓகேவா? அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே போகிறீங்க. தேர்ட் பிளேஸ்ல எல்லாமே நம்மளுக்கு ஒரு நம்பரை ஒமிட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் நம்பர் ரைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டிஜிட்ஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறேன்னா, ஸோ அதே உங்களுக்கு ஏற்கனவே தேர்ட் டேபிள் பார்த்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். 7 4 இந்த ரெண்டே நம்பரை வச்சு தான் நம்ம செகண்ட் டிஜிட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற நம்பர் 0ன்னு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கு பின்னாடி அதோட தேர்ட் பிளேஸ் 1 2 3 0 கவுண்ட் பண்ணாமல் நெக்ஸ்ட்லேருந்து 1 2 3 1 ரைட் பண்ணிடுங்க. அதுலேருந்து தேர்ட் பிளேஸ், அதுக்கு அடுத்ததுலேருந்து தேர்ட் பிளேஸ் 1 2 3 2 ரைட் பண்ணிடுங்க. 0 அதோட அதுக்கு அடுத்ததுலேருந்து தேர்ட் பிளேஸ் 1, அதுக்கு அடுத்ததுலேருந்து தேர்ட் பிளேஸ் 2, அதுக்கு அடுத்ததுலேருந்து தேர்ட் பிளேஸில் 3 கம்ப்ளீட் பண்ணதுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு 7 ஒரு நம்பரை மக்கப் பண்ணிக்கோங்க. தேர்ட் டேபிளையும் இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணி செகண்ட் டிஜிட்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவோம். 7th டேபிள்லேயும் இதே மாதிரி தான் கம்ப்ளீட் பண்ணுவோம் செகண்ட் டிஜிட்ஸை. இப்போது 13th டேபிளில் 7 ரைட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு எங்கன்னா அதோட தேர்ட் பிளேஸ் 1 2 3ல் 8 7 ஆஃப்டர் 8 அதோட தேர்ட் பிளேஸு 1 2 3 தேர்ட் பிளேஸ் வந்தது 8 ஆஃப்டர் 9. நெக்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 4 ஸ்டார்ட் பண்ணுறீங்க. 4 எப்படி வந்துச்சு 7 எப்படி இருந்துச்சுன்னு இல்லை, ஆனால் வந்து இது மக்கப் பண்ணிக்கோங்க. 4க்கு பின்னாடி 4லேருந்து தேர்ட் பிளேஸ் 1 2 3 தேர்ட் பிளேஸ் 5 அங்கேருந்து தேர்ட் பிளேஸ் 1 2 3 அங்கே 5 ஆஃப்டர் 6. ஸோ இதே மாதிரி சேம் வே நம்ம லெவல் டு 20யும் கம்ப்ளீட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 0 அதோட தேர்ட் பிளேஸில் 1, அதோட தேர்ட் பிளேஸில் 2, அதோட தேர்ட் பிளேஸில் 3. நெக்ஸ்ட்டு 7 போடுறீங்க. 7ஓட தேர்ட் பிளேஸில் ஆஃப்டர் 8, அதோட தேர்ட் பிளேஸில் 8 ஆஃப்டர் 9. ஸோ நெக்ஸ்ட்டு 4 ஸ்டார்ட் பண்ணுறீங்க. 4லேருந்து தேர்ட் பிளேஸ் 4க்கு பின்னாடி ஆஃப்டர்லேருந்து தேர்ட் பிளேஸ் 5, 4 ஆஃப்டர் 5 அதோட தேர்ட் பிளேஸில் 5 ஆஃப்டர் 6. ஸோ 13th டேபிள் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்போ நம்ம எல்லாமே அப் டு 20 வரை கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். நம்ம டேபிள்ஸில் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். எல்லாமே இதே மாதிரி தான் டீட்டெயில்டோடு கொடுத்துருக்குறோம். ஒரு டேபிளுக்கும் 2 பாயிண்ட் இந்த மாதிரி தான் வரும். ஸோ அந்த மாதிரி தேர்ட் பிளேஸில் இது பண்ணுறோம், 7 4 வச்சு இது பண்ணுறோம். எப்போவுமே வந்து இதில் என்ன ஒரு சேம் பிளேஸ்னால் தேர்ட் பிளேஸ் 7th பிளேஸ் இது 13th டேபிள் இந்த 3 டேபிள்ஸுமே வந்து நல்லாவே கனெக்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு டேபிள்ஸை நீங்கள் வாட்ச் பண்ணலைன்னா போய் பாருங்கள். எல்லா டேபிள்ஸுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று நமக்கு லிங்க் ஆகியும் கனெக்ட் ஆகியும் தான் இருக்குது. நீங்கள் ஒன்றை மக்கப் பண்ணிங்கனாவே எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதோட சமயம் நீங்கள் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு டேபிளை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 2 minutes மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்படும். நம்மளுடைய சிம்பிள் மெத்தட் ஆஃப் மல்டிப்ளிகேஷனில் அது மட்டும்தான் யூனிக்காக இருக்கிறதே. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னா கூட கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். அப் டு 20 வரைக்குமே எல்லா டேபிள்ஸுமே நம்மளுக்கு அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இப்போ வரைக்கும் 13th டேபிள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் 7 டேபிள்ஸ் தான் இருக்குது. அதுவும் நல்லபடியாக கம்ப்ளீட் ஆயிரும். நீங்கள் பாருங்கள், குழந்தைகளுக்கு நல்ல முறையாக டீச் பண்ணுங்கள். அவங்களுக்கு அடிக்கடி டெஸ்ட் வச்சு கொஸ்டின் பண்ணுங்கள். அவங்க எப்படி ரிப்ளை பண்ணுறாங்க, எவ்வளோ அப்சர்வ் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.